இந்த விழா சிறப்பாக நடந்த ராதாரவி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ராதாரவி சார் சொன்ன மாதிரி நம்ம உறுப்பினர்லாம் வந்து இதை பயன்படுத்திக்கோங்க. பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு பல்ல நல்லபடியா பார்த்துக்கோங்க. நான் டயலாக் பேசுறவங்களாம் அதெல்லாம் பண்ணிட்டே தான் நாங்கள் டயலாக் எல்லாம் பேச முடியும். நான் ஏன் சொல்றேன் ராதாரவி கேட்க கூடாது. தாடி வச்சதுக்கெல்லாம் நிறைய சம்பளம் கொடுக்கலாம்னு சொல்றாரு. அது ஒரு மாயை. நீ தொட்டு தாடி வந்திருக்கிறவருக்கும் நன்றி. இது இன்னும் வருட சிறப்பாக நடக்கும் என்று ஆணையிட்டு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நடிகவியல் திரு எம்.ஆர். ராதா அவர்களின் 33ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு எங்களின் ஐயா எம்ஜேஎஃப் லைன் ராதாரவி அவர்களின் வழிகாட்டுதலுக்கு இணங்க நடிகவியல் எம்.ஆர். ராதா அறக்கட்டளை நடத்தும் இலவச பல் மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாமை துவக்கி வைத்திருக்கும் திரு கலைப்புலி எஸ். தானு அவர்களே, தனக்கே உரிய பாணியில் மிகவும் சீரும் சிறப்புமாய் வரவேற்புரை நல்கிய எங்களின் அன்பு ஐயா எம்ஜேஎஃப் லைன் ராதாரவி அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய ஜனரஞ்சக திரைப்பட இயக்குநர் திரு சந்தான பாரதி அவர்களே, நடிகர்கள் திரு வாகை சந்திரசேகர் மற்றும் அருண் விஜய் அவர்களே, டாக்டர் திரு ஜானகிராமன் அவர்களே, திரு ஹரிஹரன் அவர்களே, நன்றியுரை வழங்கவிருக்கும் திருமதி ரதி அவர்களே, இங்கு வீட்டிற்கும் ஏனைய நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, எனது உயிரினும் மேலான அன்பு அரிமாக்களே, உங்கள் அனைவரும் எங்கள் லயன்ஸ் கிளப் ஆஃப் மெட்ராஸ் யுனைடெட் சிட்டி மூலம் இந்த இலவச பல் மருத்துவ முகாமுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது சங்கத்திற்கு ஐயா ராதாரவி அவர்கள் எதற்காக அழைப்பிதழ் கொடுத்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஐயா, இது எங்கள் வீட்டு மருத்துவ முகாம், எங்கள் குடும்பம் நடத்தும் மருத்துவ முகாம். லயன்ஸ் கிளப் ஆஃப் மெட்ராஸ் யுனைடெட் சிட்டியின் தலைமகன் தான் திரு ராதாரவி அவர்கள். அவரோ அவரின் ட்ரஸ்ட் நடத்தும் இது போன்ற நல்ல காரியங்கள் நாங்கள் கலந்து கொள்ளாமல் வேறு யார் கலந்து கொள்வது? ஐயா, ஆகையால் தயவுசெய்து இனிமேல் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தும் போது எங்களுக்கு அழைப்புதல் கொடுக்காதீர்கள். நீங்கள் ஒரு தகவல் சொல்லி அனுப்புங்கள், நாங்கள் ஓடோடு வந்து கலந்து கொள்கிறோம். ஏனென்றால் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வதால் நமது சங்கத்திற்கு தான் பெருமை என்பதை பெருமிதத்துடன் சொல்லிக் கொள்கிறோம். ஐயா, இந்த இனிமையான தருணத்தில் நமது சங்கம் உங்களிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் இது போன்ற சமூகத்திற்கு உதவுகின்ற வகையிலான எண்ணிலடங்கா முகாம்களை நடத்த வேண்டும். அதற்கு எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும் என்றும், மேலும் தாங்கள் நடத்தும் அனைத்து நல்ல காரியங்களுக்கும் நமது சங்கம் என்றும் உங்களுக்கு தோள் கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், நாங்கள் நடத்தும் இது போன்ற அனைத்து இலவச மருத்துவ முகாம்களிலும் தவறாமல் உங்கள் குடும்பத்துடன் பங்கு பெற்று கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதே எங்களின் ஆசை. அதுவே நீங்கள் திரு ராதாரவி அவர்களுக்கும் அவரது டிரஸ்டிற்கும் செய்யும் மிகப்பெரிய நன்றி கடனாகும். என் உரையை நிறைவு செய்யும் முன் அன்னை தெரேசா அவர்களின் பொன்மொழிகளை கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிரார்த்தனை செய்யுங்கள், பிரார்த்தனை செய்தால் நீங்கள் இறைவனை காணலாம். தொண்டு செய்யுங்கள், தொண்டு செய்தால் இறைவன் உங்களை காண வருவார் என்பதை கூறிக்கொண்டு நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தேவாசர போராட்டத்துக்கு தடை போட்டிருக்காங்க ராஜாஜி காலத்தில் 1952. இவர் என்ன பண்ணுவார்னாக்க, ராமாயணம்னு சொல்லிட்டு தேவாசர போராட்டத்தை ஆரம்பிப்பாரு. இப்போ பப்ளிக் எல்லாம் போலீஸ் விடமாட்டாங்க உள்ள. இவர் என்ன பண்ணுவார்னாக்க, ராமாயணத்தை ஒரு சீன் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு, ஜனங்க நீங்க இப்ப எல்லாரும் நீங்க நாடகம் பாருங்க, இந்த போலீஸ்காரெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, நான் பாத்துக்கிறேன், நாடகம் முடிஞ்சுதான் என்ன அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நினைச்சேன். அந்த காலத்திலேயே ஒரு 10-25,000 பேர் அவருடைய நாடகத்தை பார்த்து ரசிச்சு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு வீர. அவர் என்ன சொல்றன்னு சொல்ல, அதுல ஒரு மணிக்கு வேணும் அந்த சீனை சொல்றதுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. கீபாயணத்துல சீதியனுடைய நகை காணாம போயிடும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ராமாயணத்துல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவார். சீன் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. போலீஸ் கேட்பாங்க, என்ன சீதைக்கு நகை காணாம போச்சாம என்ன ஏதுன்னு கேட்கும் போது எந்த அங்க அடையாளங்கள்லாம் சொல்லுங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, காமெடினா, இந்த நகை அங்க அடையாளம் என்னை விட தம்பி லட்சுமணுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும், நீங்க அவனை என்கொயரி பண்ணிக்கங்க. அது அந்த காமெடிங்கிறதெல்லாம் ஜனங்க அந்த காலத்தில் அப்படி ரசிக்கப்பட்ட ஒரு ஹியூமர்னா அவர் மாதிரி எனக்கு தெரிய யாரும் கிடையாது. நானும் எத்தனையோ காலத்தில் எத்தனையோ பேர்த்த பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி இதே தேனாப்பேட்டையில் அப்பதான் அந்த வீடு கட்டியிருக்காங்க 1964. கே
ஜே மகாதான் அரோமிஸ்ட் ஜமீன்தார்னு ஒரு படம் எடுத்தார். அது கிட்டத்தட்ட 10,000 அடி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. அவர் பெரிய வாசன் சார் இருந்தவரும் பாரத்லா படிச்சவரு, நிறைய பேருக்கு தெரியல தெரியாம போதும். அவளையாவது ஒரு படம் எடுத்தார் சிவாஜி வச்சு, அண்ணன் சிவாஜி வச்சு எடுத்தாரு. இப்ப அதுல இவருக்கு ஈக்குவலா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், இவரு காம்பினேஷன் சாவித்திரி அந்த அம்மா. இப்ப எல்லாரும் இது பண்ணாங்க. ஒரு நாள் காலையில 8 மணிக்கு வந்தார். நான் அந்த இதுலதான் நான் தங்கிட்டு இருந்தேன். அந்த இவங்க வீட்டுக்கு பின்னாடி பாய்ஸ் கார்டன் 3ல அவர் ஆபீஸ்லயே தங்கிட்டு இருந்தேன். 8 மணிக்கு அண்டர்வயர் போட்டு ஒரு நாள் வந்தார். அட்வொகேட் ஜெயராம் இருக்கிற பெரிய ஆளையா, அவருடைய பையன் அவ்வளவு கஷ்டப்படுறாரு, எனக்கு பணம் கிணல எது வேணாயா, நான் ஏதாவது கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லு. அதாவது அவருக்கு பேசப்பட்ட பணம் 75,000 ரூபாய், வாங்கினது வெறும் 5,000 ரூபாய் தான். அதையும் நான் கொடுத்துறேன், படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லு அப்படின்ட்டு போனாரு. இடையில இருக்கிற இன்னொரு ஆர்டிஸ்ட் 75,000 ரூபாய் வாங்கிட்டாரு. 5,000 ரூபாய் அதிகமா அந்த நடிகர், நான் பேர போல, ஆனா அவர் பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட், 5,000 ரூபாய் கொடுத்தா தான் ஷூட்டிங்க்கு வரவேன்னாரு. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, மனித நேயம்ங்கிறது இதெல்லாம் மிக சாதாரணமான ஒரு சமாச்சாரம். அந்த காலத்தில் 75,000 ரூபாய் எனக்கு பணம் வேண்டாம், நீ ரொம்ப நல்லா இருந்த குடும்பம், வாழ்ந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெருந்தன்மையா நடிச்சு கொடுத்து என்னென்னமோ பண்ணி அவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனிதர். அவர்களுடைய அறக்கட்டளை இப்படி நடத்துறது இன்னும் பெருசா நடத்தணும்னு வேண்டிட்டு நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, இங்க வந்திருக்கும் மற்றவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஐடியா என்னோட மனசுல ஒரு 2 மாசம் முன்னாடியே தோணின போது, எங்க அப்பாவோட 50வது வருஷ பல் மருத்துவ சேவை, அதை எப்படியாவது இன்னும் மக்களுக்கு நல்ல முறையில போய் ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை சகோதரர் திரு ராதாரவி அண்ணன் அவர்களிடம் ஒரு நாள் நாங்க பேசிக்கிட்டு இருந்த போது சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க ஏன் நடிகர் சங்க மக்களுக்கு மட்டும் ஏன் பண்ணணும், இது இன்னும் ஒரு ஃபார்வர்ட், இன்னும் ஃபர்தர் ஒரு லீக் நான் அதை கொண்டு போயிட்டு ஒரு நல்ல நாள்ல அதை நம்ம துவக்கி வைக்கலாம் அப்படின்னு அவர் சொன்ன போது, அவர் இவ்வளவு சிறப்பா இதை செய்ய பிளான் பண்ணிருக்காருன்ற எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. பட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி திரு நடிகவேல் M.R. ராதா அவர்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக அண்ணன் ராதாரவி அண்ணன் செய்யறது இது எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம். நாங்க JGHR பல் மருத்துவமனை குடும்பம் இதற்கு 1 வருடம் அல்ல, அதற்கு மேல எப்ப வேணாலும் நீடி பீப்புளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னா அதை நாங்க செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மனதும் கிளினிக் கதவும் எப்பவும் திறந்திருக்கும் என்பதை உறுதியாக நான் சொல்லிக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நடிகவேல் ராதா ரவி அவர்கள் குடும்பத்தினர் எல்லாரையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்த தலைமுறை திரு ஹரி அவர்கள், மணிகண்டன், ஐயப்பன், நவீன், இவர்கள் அனைவருக்கும் இது ஒரு பெரிய அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு பார்த்தோன்னே ஃபீலிங் தெரியுது. இந்த போன்ற சேவையை ராதா ரவி அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவரை எனக்கு தெரியும், ரொம்ப கிண்டலா பேசுவாரு. நான் அவர் சும்மா பேசுறத கேட்கறதுக்காக அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் போவேன். அப்புறம் சம்டைம்ஸ் அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் சென்சாராவும் பேசுவாரு. ஆனா உள்ள இஸ் a வெரி நைஸ் பர்சன். தட் இஸ் மை பர்சனல் ஃபீலிங். லயன்ஸ் கிளப்ல நான் இன்னொரு கிளப்லயும் மெம்பரா இருக்கேன். நிறைய கிளப்ல போட்டோ எடுப்பாங்க. நிகழ்ச்சிகள் செய்யும் பொழுது அதோட உண்மையான சேவை நிறைய நடந்துரும். ஆனா அதுல மனப்பான்மை எப்படி இருக்கும்னா ஃபைனலா ஒரு பப்ளிசிட்டிங்கிறது மாதிரி எனக்கு தோணும். ஆனா இங்க ராதாரவி அவர்கள் உண்மையாகவே சேவை செய்து கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த பொறுப்பு மீண்டும் மீண்டும் தொடரும் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். இந்த அறக்கட்டளை சார்பாகவும் நடிகவேல் M.R. ராதா அவர்கள் குடும்பத்தினர் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
ஹரி வந்து இஸ் ஓரல் பேத்தாலஜிஸ்ட். ஓரல் பேத்தாலஜிஸ்ட்னா வாயில அந்த தொண்டை வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் டிடெக்ட் பண்ணி ஈஸியாக சொல்லுவார் அட்வான்ஸில். இப்போ சிம்டம் ஆஃப் கேன்சர், சிம்டம் ஆஃப் வேறு எந்த இதுவாக இருந்தால் அவர் படித்ததே அதுக்கு தான். அது அவருடைய தந்தையாருடைய 50வது ஆண்டு விழாவில் இதை நான் அறிவிக்கிறேன்னு சொன்னார். அதனால இந்த ஃபங்க்ஷன் எடுத்தோம். லயன்ஸ் கிளப் ஆஃப் மெட்ராஸ் யுனைடெட் சிட்டி, நடிகை எம்ஆர் ராதா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் இந்த கிளினிக் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணுறோம். அண்ட் இங்கே வந்து ஜானகிராம் சாருடைய பெரிய பையனும் டென்டல் டாக்டரு, அடுத்த பையன் ஹரி வந்து ஓரல் பேத்தாலஜிஸ்ட், அவருடைய மருமகள் ரேகா வந்து ஷீ இஸ் அ சர்ஜன். ஸோ எல்லாருக்குமே இந்த ஏன்னா ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அந்த மற்றதுக்கெல்லாம் போறாங்க, ஆனால் அந்த வாய்க்குள்ள இருக்கிற கோளாறுக்கு போக மாட்டாங்க, தெரியல அவங்க. இப்போ அப்கோர்ஸ் இந்த அவேர்னஸ் உருவாக்கி நடிகர் சங்கம் மெம்பர்ஸ் மட்டுமல்ல பப்ளிக்கும் எங்கிட்ட கடிதம் வாங்கிட்டு வந்து இங்கே இலவசமாக அப்சர்வேஷன் பண்ணி அட்வைஸ் வாங்கிக்கலாம். சின்ன சின்ன இது செய்யணும்னா அது இங்கே அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வருஷம் வந்து இது வந்து என்னன்னா ஒரே நாளில் முடியாமல் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு சேவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நடிகவேல் எம்ஆர் ராதா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக அவருடைய 33வது நினைவு நாள் அன்று இங்க லயன்ஸ் கிளப்போட சேர்ந்து இலவச பல் மருத்துவ முகாம் துவக்கி வச்சிருக்கிறோம். இது வந்து நாங்க ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நடிகர் சங்கம் மக்களுக்கு வந்து இலவசமா சேவை செய்யணும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு நாள்ல அந்த ஒரு விஷயத்தை துவக்கி வைக்கிறதுல நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அண்ட் இது வந்து எங்க அப்பாவுடைய டாக்டர் ஜானகிராமன் அவருடைய 50வது வருட பல் மருத்துவ சேவை. அதனால எங்களுக்கு வந்து இதை ஒரு சிறப்பான முறையில் மக்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது நாங்கள் தொடர்ந்து செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். நன்றி.